தமிழக முதலமைச்சர் விஜய் தம் மீது சுமத்தப்பட்ட அரசியல் விமர்சனங்களை ஒரேயடியில் தகர்க்கும் வகையில் ஒரு புதிய அதிரடி ராஜதந்திர நகர்வை தொடங்கியுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி மந்தமடைந்து விட்டதாகவும் புதிய முதலீடுகளை ஈர்ப்பதில் அரசு போதிய கவனம் செலுத்தவில்லை என்றும் எதிர்க்கட்சிகள் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு தனது செயல்கள் மூலம் பதிலடி கொடுத்துள்ளார் முதல்வர் விஜய். இதன் ஒரு பகுதியாக இந்தியாவின் மிகப்பெரிய தொழில் மையங்களில் ஒன்றான ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் ஒரகடம் பகுதிகளில் அமைந்துள்ள பன்னாட்டு நிறுவனங்களின் உற்பத்தி ஆலைகளுக்கு அவர் இன்று நேரில் சென்று அதிரடி ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். தனது இந்த பயணத்தை இருங்காட்டுக்கோட்டையில் உள்ள உலக புகழ்பெற்ற செயின்ட் கோவின் கண்ணாடி உற்பத்தி ஆலையிலிருந்து தொடங்கினார் முதல்வர். அங்குள்ள நவீன தொழில்நுட்ப நடைமுறைகளை பார்வையிட்ட அவர் தொடர்ந்து ஸ்ரீபெரும்புதூர் சிப்காட் திட்ட அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் ஒரு முக்கிய ஆலோசனை நடத்தினார். மாநிலத்தின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது மற்றும் புதிய தொழிற்சாலைகளுக்கான இடவசதிகளை உருவாக்குவது குறித்து விரிவான அறிக்கைகளை அவர் கேட்டறிந்தார். முதல்வரின் இந்த நேரடி வருகை பன்னாட்டு முதலீட்டாளர்கள் மத்தியில் தமிழக அரசின் மீதான நம்பிக்கையை இருமடங்காக அதிகரித்துள்ளது. ஆய்வின் தொடர்ச்சியாக ஒரகடத்தில் உள்ள டெய்ம்லர் பேருந்து உற்பத்தி மையம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள நிசான் கார் ஆலைகளுக்கு சென்ற முதல்வர் அந்நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். தமிழக இளைஞர்களுக்கு தேவையான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது மற்றும் உற்பத்தியை அடுத்த கட்டத்திற்கு விரிவாக்கம் செய்வது குறித்து இந்த சந்திப்புகளில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக அண்டை மாநிலங்களின் போட்டிகளுக்கு மத்தியில் தமிழக அரசு எப்போதும் தொழில்துறையினரின் பக்கம் உறுதியாக நிற்கும் என்ற வலுவான செய்தியை இந்த ஆய்வு பயணம் சர்வதேச சமூகத்திற்கு உணர்த்தியிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த தொழில் மண்டலம் தமிழகத்தின் பொருளாதார அச்சாணியாக திகழ்கிறது. லட்சக்கணக்கான இளைஞர்களின் வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கும் இந்த பகுதிகளில் நிலவும் நிர்வாக ரீதியான சிக்கல்களை உடனடியாக கலைந்து உள்கட்டமைப்பை மேம்படுத்த அதிகாரிகளுக்கு முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். அரசியல் விமர்சனங்களுக்கு மேடைகளில் பதிலளிக்காமல் களத்தில் இறங்கி செயல்படும் முதலமைச்சர் விஜயின் இந்த புதிய அணுகுமுறை தமிழகத்தில் ஒரு புதிய தொழில் புரட்சியை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.